ஸ்டார் தனியாக ஸ்டார் மாதிரி அப்படி அடுத்த சோறு வைக்கணும். சாப்பாடு ஆயிடும். பிரியாணி எடுக்கிறது தான் கலையை. சாப்பாடு நிறைய தக்காளி அவ்வளோதான் இருக்குதா? तसलं का करलं तुझ्या लेकीत विचार गपऱ्याला गपूच होतं ये लय चेक होतल्या. आता का ginger garlic. குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் இயேசுவே, சுகமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் சுகமாக்கும் அற்புத இயேசுவே.
மசாலா போடணுமே. மசாலா மசாலா தண்ணி போடலாம். மசாலா போட்டு மசாலா போட்டு அப்புறம் தண்ணி போடும். போடுங்க போடுங்க. பாவத்தின் பிடியில் இருந்து தூக்கி இன்னைக்கு எடுத்தவரே, மாஸ்டருடைய சமையல். பாவத்தின் பிடியில் இருந்து ஆமா. தூக்கி எடுத்தவரே, இந்த வியாதியின் பிடியில் இருந்தும் அது போதும். தூக்கி நிறுத்துமே, இந்த வியாதியின் பிடியில் இருந்தும் தூக்கி நிறுத்துமே, குணமாக்கும் இயேசுவே, ஓகே. சுகமாக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம். இயேசுவே, ஆ. இல்ல 2 பாக்கெட் இருக்கு. குணமாக்கும் இயேசுவே, இல்ல அன்னைக்கு வாங்கி சுகமாக்கும் ஆமா. இயேசுவே. அதுக்கு முந்தின நாள் நான் 2 வாங்கியிருந்தேன். இது வாங்கும் போதே 2 வாங்கியிருந்தேன். தேவைன்னா போய் வாங்கிக்கலாம். உப்பு போட்டுருங்க. நான் எப்பயும் இந்த சன்ஃப்ளவர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பத்தில் ஒருவன் போல் புத்தியாய் வாழுவே, சீரகம் ஜாஸ்தி வேணும். பத்தில் ஒருவன் போல் அதான் புத்தியாய் வாழுவே, என் நோயில் மருந்தாய் நீ இல்லை சீராக இருக்கணும். மாறும் வேளையில், என் நோயில் மருந்தாய் நீ அம்மாக்கு தெரியாது. ஆமாம், இன்னைக்கு சிஸ்டர் சொல்லவும் தான் சரி வாங்கிட்டு வந்துப்போம். இயேசுவே, அது என்ன ஆகுது, அந்த சாம்பார் குணமாக்கும் பாருங்க, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கு. வெளியில ஒன்றுமே இல்லை. இயேசுவே, ஸ்லோ பண்ண வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அதான் அந்த இது போட்டுருவோம். அடிப்பிடிக்குதா? இல்லை இல்லை, அந்த அடுத்தது போட்டுருவோம். அவ்வளோதான். மரத்தில் தொங்கி நீ பாவத்தை மன்னிக்க, மரத்தில் தொங்கி நீ பாவத்தை மன்னிக்க, தம் 20 kg rice. காட்டி நீ Today we are cooking தந்திட, simple தம் dal rice தந்தை காட்டி நீ with the pulao. சுகத்தை You will see how it is working. குணமாக்கும் இயேசுவே, சுகமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் இயேசுவே, சுகமாக்கும் இயேசுவே. ஆனால் என்னென்ன போட்டாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியல. அவங்க தான் போட்டு அதில் புளிங்க. இயேசுவின் நம்ம mixed rice தானே வார்த்தையில் பேய்களும் ஓடின, கொஞ்சம் பட்டாணி வாங்கிக்கோ. இயேசுவின் வார்த்தையில் இல்லை பட்டாணி ஊற பேய்களும் ஓடின, அதான் பட்டாணி பெரும் வியாதிகள் இல்லை பட்டாணி நீங்கின, இதோட ரைஸோட போட்டு மரித்தவர் ரைஸோட daily ஒரு half எழும்பினார்,
பெரும் வியாதிகள் ஆமா நம்ம டெய்லி நீங்கின கடலைக்கறி பண்ணோம் இன்னைக்கு மரித்தவர் எழும்பினார் குணமாக்கும் இயேசுவே சுகமாக்கும் இயேசுவே குணமாக்கும் இயேசுவே சுகமாக்கும் இயேசுவே குணமாக்கும் சுகமாக்கும் அற்புதர் இயேசுவே குணமாக்கும் சுகமாக்கும் அற்புதர் இயேசுவே மனிதராலும் மருத்துவத்தாலும் கூடாதது தம்மால் கூடும் மனிதராலும் மருத்துவத்தாலும் கூடாதது தம்மால் கூடும் குணமாக்கும் இயேசுவே சுகமாக்கும் இயேசுவே குணமாக்கும் இயேசுவே எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். அவன் கடை எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதிகார அரியணையில் அமர்ந்திருந்தோர் அலறி நின்றார். அதிகார அரியணையில் அமர்ந்திருந்தோர் அலறி நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. காகங்களை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தாரே. மரித்திட்ட விதவையின் மகனை உயிரோடு எழும்பச் செய்தாரே. மரித்திட்ட விதவையின் மகனை உயிரோடு எழும்ப செய்தாரே. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பனிமழை நிறுத்திடவும் பெருமழை பெய்ய பண்ணவும். பனிமழை நிறுத்திடவும் பெருமழை பெய்ய பண்ணவும். அதிகாரம் தந்தார் தேவன் தம் தாசன் எலியாவுக்கு. அதிகாரம் தந்தார் தேவன் தம் தாசன் எலியாவுக்கு. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர்
அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாகாலின் கூட்டமெல்லாம் பதில் இல்லாமல் தலை குனிந்தார். பாகாலின் கூட்டமெல்லாம் பதில் இல்லாமல் தலை குனிந்தார். பாகால் தெய்வமே அல்ல என்று நம் தேவன் நிரூபித்தார். பாகால் தெய்வம் அல்ல என்று நம் தேவன் நிரூபித்தார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். செப்பனிட்ட பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்கியதே. செப்பனிட்ட பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்கியதே. கர்த்தரே தெய்வம் என்று தேவ ஜனங்கள் பணிந்தனரே. கர்த்தரே தெய்வம் என்று தேவ ஜனங்கள் பணிந்தனரே. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இரட்டிப்பான வரங்கள் பெற்ற தேவ தலைமுறை எழும்பிடவே. இரட்டிப்பான வரங்கள் பெற்ற தேவ தலைமுறை எழும்பிடவே. தேவனின் முன்னே நிற்போம், நம் இயேசுவை உயர்த்திடுவோம். தேவனின் முன்னே நிற்போம், நம் இயேசுவை உயர்த்திடுவோம். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Christ parables and its explanations. In Matthew chapter 13 verse 34 to 35, it says that Jesus spoke all these things to the crowd in parables. He did not say anything to them without using a parable. So was fulfilled what was spoken through the prophet. I will open my mouth in parables. I will utter things hidden since the creations of the world. Here
God who created heaven and earth. He reveals His wisdom through Christ. We got revelation of heavenly things, the magnanimity of His mighty things, the heavenly acts to the human beings through parables and stories, which are happened with daily life and a natural life in this worldly culture and all things in those context of Israel and Palestinian lands. एक बार With side their से culture and their works, he steam has come explained and So expressed the to steam has everyone come to understand from the side. and to remember So the kingdom of God is simplified in stories so that everyone can understand the reality, the purpose of the hidden things of heavenly works and God's will to the common people. Those people have understood those stories as a good stories, but they can't understand the deeper meaning of the heavenly things. Even Christ have explained clearly, but the hearers and the writers they have explained these as stories to us. That's the reason all these were saying as hidden things are there in these parables. Many of these writers have not explained clearly the hidden truths about these stories. Even we were not understood the Bible interpretation and the context why Christ have said about these stories. It is having a lot of hidden truths for many of us. We don't understand about all this and the secret things which is kept inside. I pray and believe this book is going to give you a deeper meaning as we are going to study step by step by understanding the Word of God. By reading and watching all our discussions, yes, we can understand how the heaven will be like this, and from this explanation we can understand the mighty things. There are many things Christ have revealed about His presence, His teachings, miracles, good deeds, deaths and resurrection were explained more detail from this. 4 gospel books have recorded, but only 3 books have written more about the 36 parables. Out of 36 parables, 18 were explained about the secrets of heavenly nature, and another 18 were explained about ginger the garlic Israelites and the heathens, and the Pharisees, Sadducees, scribes, chili the rich man, and the coriander. poor people, and all others too. Their spiritual life, how they are leading, doing their spiritual deeds and their personal life. And Christ's message to the forgiveness of their sins and the sacrifice, resurrection after death, eternal life, judgment, and eternal death. And all these things will be covered in this parables. Let us study more in details about this parables, 36 parables. And about 18 were talking about the earthly things. The earthly things reflect in heavenly matters. It is called கொஞ்சம் as part 1. And another part, it is 18 parables. It is part 2. It talks about the nature
and the culture of the people reflects the heavenly blessings. I wish as you are continue to study about all these things and all these parables and the deeper meaning, definitely you are going to be blessed. And stay blessed, and we will start study more and more deeper from the Word of God. Before we study further, let us bow our heads and ask God's greater blessing. Loving Father, Lord, you send thy Holy Spirit. Open our heart, mind and soul so that we can understand the heavenly things, what you have kept secret from these parables. Lord, be with us, speak to us right now. In Jesus' name I pray. Amen. In 1 Timothy chapter 1 verse 17, it says that, now to the kings, eternal, immortal, invisible, the only God, be honor and glory forever and ever. Amen. Once again I read it for you. Now to the King, eternal, immortal, invisible, the only God, to be honored and glory forever and ever. Amen. So as this word, it is talking about the only we have to praise God, and God have to speak to us. So as He have explained to us, we will seek His blessing. He shares all the wisdom and knowledge to us. As we study this parable, what is parable? Adding coke. In a short story, we can say the hidden truths in a story form, or it's a metaphor, or a proverbs, or etc. to express a hidden things and its meaning through a story called as parable or a metaphor. The same way Jesus Christ also expressed stories about heavenly nature and its work and activities through the nature of works and to the context of the people to understand in a proverbs. It is very simple. The people have to understand what the story contains. It has the hidden things, After the hidden meaning potato were is there broken, in the stories. then it's a time to, Jesus expressed stories were not true, you will be seeing. and it has not happened any place, but it expressed Separate as it is was real, oil. and it can be You can see understood. the aroma, For example, prodigal son. the taste. If you see this parable, And it now starts with the father has two sons. I'm ready to serve. It's not a real story, it's an imaginary story, but it has a hidden truths. But mostly people remembers only the story but don't understand the hidden meaning in it. If we get a fruit, we remove the skin and eat. Later on we forget the taste also, but its essence and the nutrients become a form of blood and gives the healing of the body and gives energy. The same way, the story and its meaning is like the fruit and its skins. Who listens, they get the taste, and who reads and understand the meaning, they never forget the taste, and they remember. And by keeping these stories and the meaning in our mind and practice, then it gives an essence of the fruit and becomes the blood and the energy to the soul. By understanding the spiritual meaning, it makes
a person to understand the essence of the and story. coriander. In 1 Timothy chapter 4, verse 7, it says, Paul instructs to Timothy, have nothing to do with godless myths and old wives' tales. Train yourself to be godly, for a physical training is of some value, but godliness is of some value, holding the promises of present life and live the life to come. So, the Paul instructs to Timothy, so we should not keep all this godless myths and old wives' tales. Train yourself to be godly for the physical training. So, by training ourselves, by understanding its real value and holding the promises, that gives the present life and the life to come. ऐसा मारने का. My dear brothers, as we are seeking the eternal life, yes, we need to understand what God has kept, वो the ढक्कन डाल. promises in this beautiful paradise. Paul questions, do you have to listen to the imaginary stories of Jesus Christ? We have come out of these stories and myths. The Jews has lot of myths. In Titus chapter 1 verse 10 to 14, Paul is writing to Titus and warns clearly to the people who live surrounding to the Syrians are always liars, evil brutes, lazy gluttons. This testimony is true. Therefore, rebuke them sharply. Paul is writing to Titus and saying, rebuke them sharply so that they will be in sound in faith 25 kg. and will pay no attention to the Jewish myths or to command of those who reject the truth. To the pure, all things are pure, but to corrupt, all things are corrupted. biryani masalas. And do not And believe homemade nothing is masalas. pure. In fact, both their Special minds varieties and their conscience of, are corrupted. vegetables, They claim to onion God, and, but their actions coriander leaf, or they tomato, deny Him. and then So, as we see, ginger garlic paste. we need to understand homemade, their mind, their action, and their smell, aroma speech, is coming. everything have to be going in a same faith. Whatever Christ said is like this. There are the imaginary of the kingdom of heaven, and Christ is talking about all this, how the kingdom of heaven, such a life after death. After the death, how man can live in heavenly kingdom eternally. Teachings the men to live a disciplined life. God came down from heaven in John chapter 3 verse 13 and John chapter 8 verse 23 says, no one have ever gone to heaven except the one came from heaven, the Son of Man. But he continued, you are from below, I am from above. You are of this world, but I am out of this world. I told you that you would die with your sins. If you do not believe that I am the one I claim to be, you will indeed die into your sins. Who art thou? They asked. As Christ is teaching about all these qualities of heaven
and the magnanimity of heaven without seeing and hearing these greater words about the heaven, how they can understand about the reality of the kingdom of heaven. The simple and common minds cannot able to understand its true meaning. எடுத்து வச்சுட்டு ஊத்தி Christ have come from heaven. He explained how they can understand with stories. By seeing spiritually and experiencing the kingdom of heaven with stories and metaphoric stories, so they can experience the kingdom of heaven. My dear brothers, எவரெஸ்ட் we need to understand the true meaning, what Christ have explained for this. In Matthew chapter 4 verse 17, for that time Jesus began to preach the first words, repent, for the kingdom of God is near. Even the John the Baptist also preached the same words, saying, repent, the kingdom of God is near. In Matthew chapter 3 verse 1 and 2, it says, Jesus Christ was teaching the children of Israel that kingdom of God is like a strong city which has all the walls were built in pearls and stones. And Christ explained the kingdom of God is going to descend from heaven. You are the citizens of heaven, but he was teaching like the kingdom of God is within you. If you accept my words, and your mind and your heart will transform like the kingdom of God. My dear brothers, we need to understand, we need to submit, we need to ask God, This is Lord, help me to understand thy will. and a small And let us submit. And definitely God is going to bless us. Let us close our eyes as we continue to go for part 2 and keep in track, so that from tomorrow you will be reading, understanding from where we left, how the kingdom of heaven will be like. My Lord, we thank you for thy blessing. Lord, as we read this passage, may this passage be a greater blessing. And as we study this parable, send thy Holy Spirit so that we can follow thy Holy Spirit and lean to him and experiencing every moment. I ask in all this blessing in the sweet name of our Lord and Savior Jesus. Amen. For your any queries or any kind of discussion, please write to us. Search the truth 7@gmail.com. If you want any WhatsApp, you can WhatsApp us 9370 585416. This message is from Brother Shane Abraham, and you can call me anytime. We are there to help you and support you to study the Word of God and preparing ourselves தண்ணி for the ஒரு கப்பு kingdom மட்டும் of ஊத்திருங்க. heaven. உப்பு போட்டா சரி. இன்னொரு கப் ஊற்றுங்கம்மா. இன்னொரு தண்ணி. எனக்கே இனி பயமே இன்னும் 2 கூட ஊற்றலாம். எந்தன் இயேசு என் துணை என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இல்லை இல்லை இயேசுவே சரி, இன்னொன்று என்னோடிருப்பார் ஊற்றிருங்க.
நிறைய ஊத்திட்டா கொஞ்சம் கொத்தமல்லி வேணும். கொத்தமல்லி பச்சை மிளகாய். உண்மையா என்னையும் நேசித்தார் உள்ளங்கையில் என்னை வரைந்தார் உண்மையா என்னையும் நேசித்தார் உள்ளங்கையில் என்னை வரைந்தார் அவரறியாதொன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொண்டேன் அவரறியாதொன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொண்டேன் எனக்கே இனி பயமே என்னை சுயன் துணை என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் Make it simple for 10 minutes. யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார் எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார் எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணை என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன் இருவரை வழிகாட்டி நடத்தினார் இன்னமும் காத்திடுவார் இருவரை வழிகாட்டி நடத்தினார் இன்னமும் காத்திடுவார் எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணை என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் Carrot. We welcome each and every one of you for to join this Safe Health Lifestyle Training Program. Healing by 10 natural doctors treating from your home with free of cost what the Almighty Creator created in nature.
that everyone we एक बार use side daily, से but sometimes we don't steam follow happen. everything. So the By steam have to joining come. this program, you can experience side. every day how we can do better. So the steam started. If you want to add anything, you can share your experience. We will do follow your experience too to become better. Everyone are the responsible for our own natural living. So share your experience and we will try to create a new revolution to live பூசணிக்காய் a safe health lifestyle in our home. The God says, "For I will restore health unto thee, and I will heal thee கொட்டுங்க all thy wounds," says the Lord. The word of God is telling என்னம்மா we have to come back to the Creator. The Creator who wants us to live a healthy life. Only the God can give and restore our health. So we dedicate this book and our training to the Almighty Creator. If we are doing anything without following the natural way, please share us. Here this program, தண்ணி ஒரு it கப்பு is மட்டும் that we are going to learn and study with our own experience. Safe health is the greatest wealth. ரைட் So let's live உப்பு a போட்டா happy, healthy, and holy life. When we live a healthy life, a happy life that leads to holy life, definitely that will bring us a good health. The Psalms இன்னொரு கப் ஊத்துறேம்மா 67:2 says, இன்னொரு கப் தண்ணி "That thy way may be known upon earth, thy saving health among all nations." இன்னும் ரெண்டு கூட ஊத்தலாம் Here the word of God is saying that we have to know all the ways of God because God have created everything in this world போதும் and He have made us இல்ல இல்ல to search and find. So சரி, He have இன்னொன்னு kept the health in the nature. A safe health law is a health reformation to prevent diseases, and our primary teaching is to enjoy good sunshine, டேஸ்ட் breathe unpolluted நிறைய ஊத்திட்டா air, drink plenty of pure water, eat healthy food and organic food, live with the nature, live in natural environment using mud, earth, using herbs, using all kind of natural food which is growing in the forest or in and கொஞ்சம் around கொத்தமல்லி in வேணா our homes. கொத்தமல்லி பச்சை மிளகாய் We need to know how much we have to use. கொஞ்சம் போதும் Do right exercise, போதும் abstain from pollution, and temperate from all unwanted things. Love everyone, கொஞ்சம் பார்த்து live in positive thinking, trusting in divine power, a rest for restoring our health. These are the true remedies. Each and every person should have knowledge of nature's remedial agencies. By following this, it leads to live Sim, a sim. happy and a healthy and a holy life. சிம் சிம் போட்டு Safe health is a natural law, how we obey to it. To the obedience of the natural law, the greatest gift from the மேக் இட் nature. சிம் ஃபார் 10 minutes The Creator have given us to obey to the natural laws. The solution for all kind of health problem in the world today is to be found in the natural remedies. When the Creator kept His secret to find and follow His ways, we should not poisoning to the system with chemicals. Although
they may appear to bring a temporary relief, but it adds a depth of deliberating poison which will later result in serious problems. As we are using all these natural stuffs, we have to notice, uh, we have to see what is right. There are hundreds of books and thoughts and ideas people are giving. Even this is also one among that. But we need to listen and we have to use and understand and study the natural healing methods which has not received an official or governmental approval. Therefore, we have to use all this information in our own risk. Although you have right to take the natural food which is given by the nature, it is not taking as a treatment in it's a lifestyle. Eating brinjal or eating drumstick, do we go and ask to anyone what I have to use, what I have to eat? But this is what we are going to study. We are going to use the safe health treatment, which has sunlight, air, drinking right water, eating right food, using the earth and the herbs in a proper way, doing proper exercise, and we have to live abstemiousness or abstinence from all kind of wrong stuffs. We have to love everyone, trust in God. We have to trust in God and health restoration by following this kind of 10 natural laws. Definitely we are going to live a healthy life. As per everyday morning, it's my custom that I used to praise and give thanks to my Creator and ask everything in prayer and obeying His moral laws, the natural safe health laws. By doing all this, definitely I can prevent 100% most of my diseases. Even if anything comes, nothing is greater than God. As long as I live and follow the natural way what the Creator have given. If there is anything wrong, please you can share your opinion to us so that this will be very good to change ourselves. If you have any difficulties by using any kind of food or any kind of stuff, please consult with your own physician. Your doctors are there and discuss to them and follow their directions and have a check with all kind of natural treatment givers or the people, those who are the elderly people. They have lot of experience by using what kind of food I have to eat and not to eat. By using this kind of good ideas, definitely this is going to give an good experience that I can prepare myself for using the right kind of safe health lifestyle program in my home. This book is also an experiences and a couple of people's advice and many books informations have contained in this book. So definitely if you want you can take this book. We can give lot of books so that you can read from your home and you can use this information in your home. A disclaimer, this information in this manual is generally and not to be taken as a professional advice for any kind of health problem.
consult your preventive health professionals to tailor a lifestyle program to meet your specific needs. So this program, it is entirely free of cost. We are giving you free. If you are giving your support in any form to spread this kind of work service to people, yes, this will be a greater support. We welcome any kind of natural and regular treatments as you are doing in your home by using free of cost. So if you have any kind of experience, please share your experience so that we will add your experience so that others can know more about it. By doing this, learning this education from every person's experience, this leads a true experience for each and every people that everyone can follow. A safe health lifestyle in your home. If you have any kind of queries, please write to us. A safe health lifestyle at gmail.com. The curry Your presenting message is Brother Jane Abraham. from the oil. If you have any kind of And you can queries see the or any kind of problem, And please share to us. the taste. We are there to help you. And now Let us study it's really cooked. the Safe Health Lifestyle program ready to in serve. your home, and every day you are going to experience a small message, and this message is going to help you and treat you. This information is going to experience a great change in your life to prevent all kind of diseases from yourself. May God bless you all. Till you meet again, your friend Jane Abraham. கண்டேன் வேத நூலிலே என்